ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ருசி சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மட்டன் மசாலா தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக மசாலா எதுவும் வச்சு அரைக்க போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெயில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆயில் சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணி செய்யலாம். இது வந்து நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா அதையும் வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 3 தக்காளியும் 3 வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு குவான்டிட்டியில் நீங்கள் செய்யக்குள்ள நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஒருவேளை புளிப்பாக இருக்கிற தக்காளி நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வணங்கி வரும். வணக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா வணங்கி வரணும். இந்த அளவுக்கு வணங்கி வந்த உடனே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லாவே வணங்கிடுச்சு. இப்போ 1 kg மட்டன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே எல்லா பக்கத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மட்டனுக்கு தேவையான சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து பார்த்து கூட அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த உப்பெல்லாம் வந்து மட்டனில் நல்லா இறங்கட்டும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு அதையும் கிளறி விட்டுக்கோங்க. கிளறிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம். நம்ம விசில் போட போகிறது இல்லை, மூடி மட்டும் போட்டு விட்டுறலாம். அது நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து மட்டனும் வந்து பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து எல்லாமே பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கறியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிற தண்ணி வந்து இட்லி தோசைக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ சால்ட்டு, காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் குக் பண்ணுறதா இருந்தால் அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ கறி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாவே சூப்பராக வெந்து வரும் மட்டன். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான், விசில் எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா மணக்க மணக்க மட்டன் குழம்பு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒரு இட்லி தோசைக்கு சூப்பரான காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே சூப்பராகவும் மட்டன் வெந்து வந்திருக்கு. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான பேச்சுலர் மட்டன் மசாலாவாக இருக்கும். பேச்சுலருக்கு ரொம்ப செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சண்டேக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மட்டன் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்போவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.